ஆனால் நம்ம தனுஷும் ஐஸ்வர்யாவும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நம்ம ரஜினிகாந்தே வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு திருமண வாழ்க்கையே வேணாண்டா, எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னா நான் எங்கேயாவது ராமேஸ்வரத்துக்கும் இமயமலைக்கும் போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்கிற விஷயம் வந்து உங்களை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறத வந்து இந்த போனி கபூருக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஒரு பிரச்சனை வந்ததா, ஸ்ரீதேவி வந்து மர்மமான முறையில் இறந்து போச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த அமிதாப் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் இருக்கிற பிரச்சனைனால தான் இன்றைக்கி அமிதாப் பச்சன் வந்து நடு ரோட்டில் நிற்கிறாரு. இது எல்லாம் சேர்ந்து இந்த தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனையோட கனெக்ட் ஆகுது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்பா தனுஷும் ஐஸ்வர்யாவும் நெருங்கிய லவர்ஸாக இருந்து தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்தோட சொத்து மதிப்பு தான் காரணம். ரஜினிகாந்தோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடின்னு வச்சுக்கோங்க. அதில் 5,000 கோடி வந்து ஐஸ்வர்யாவுக்கு கிடைக்கும், மீதி 5,000 கோடி வந்து சௌந்தர்யாவுக்கு கிடைக்கும். இப்படி ஐஸ்வர்யாவுக்கு கிடைக்கக்கூடிய 5,000 கோடியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே ட்விஸ்டே வந்து. ஏன்னா வந்து இந்த தனுஷ் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாருன்னு அவங்க குடும்பத்தில் பேச்சுவார்த்தை பேசப்படுது. அதாவது தனுஷ் வந்து தான் சம்பாதிக்கிற பணத்தை ஆகட்டும் சரி, இங்கே ரஜினியோட சொத்துலையும் சரி, இது ஏகப்பட்ட பணங்கள் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாரா, பப்புக்கு போகிறாரா, நிறைய பெண்களுக்கும் நடிகர்களுக்கும் வந்து பணம் கொடுக்குறாரா, நிறைய நண்பர்களுக்கும் தெரிஞ்ச சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் பணம் கொடுக்குறாரா. அது மட்டும் இல்லாமல் சொந்த முயற்சியில் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை வந்து இப்போவே போனி பண்ணிட்டாரா, போட்ட பணம் திரும்பி வரலையா. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து தனுஷ் மேலே ரஜினிகாந்த் குடும்பத்தில் வந்து சுமத்துறாங்க. இப்படியே போனால் நம்ம மாப்பிள்ளை தன்னோட பொண்ணுக்கு கிடைக்க போகிற 5,000 கோடி சொத்தை வந்து காலி பண்ணிடுவார். இப்படியெல்லாம் விடக்கூடாது, நம்மளுக்கு சொத்து தான் முக்கியம், அந்த சொத்தை இப்படியாவது காப்பாற்றணும், நம்மளுக்கு பேரனுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களோட லைஃப்பையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறதா வந்து சுற்று வட்டாரத்தில் இந்த நியூஸ் அடிபட்டுச்சு. இப்படி டைவர்ஸ் வாங்கி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, லதா ரஜினிகாந்த் தான். மாமியார் தான் இந்த வேலை பார்த்துட்ருக்குறாங்க. தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் போயிட்டு இந்த ஐஸ்வர்யாட்ட சொல்லி ஏமா அந்த பசங்களோட நிலைமையை யோசிச்சுப்பார், உங்கள் வீட்டுக்காரர் பிடிக்கிறாரு, இப்படியே போயிட்டு இருந்தால் சரி வராது, நம்ம சொத்தை வந்து காப்பாற்றணும், நம்ம பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரரை இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு, பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரியும் இல்லை, நீ சொல்லுன்னு ரொம்ப வருஷமாக வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தனுஷ் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நீ வந்து டைவர்ஸ் பண்ணுறது தான் இதுக்கு சரியான வழி, அதனால் டைவர்ஸ் அப்ளை பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாவி போட்டுட்டு இருக்கிறத வந்து மாமியார் பண்ணுற வேலை தான், லதா ரஜினிகாந்த் பண்ணுற வேலை தான். நம்ம நடிகர் தனுஷ் வந்து இப்படி ஊதாரியாக மாறுறதுக்கு காரணம் என்னவா இருக்க போகுது? தனுஷை வந்து அந்த குடும்பத்துலேருந்து பிரித்து எடுத்தாச்சுன்னா தனுஷ் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், தேசிய அவார்டு வாங்கின நடிகர். அப்படி இருக்கும்போது தனுஷ் இப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கஹால் தான் பிரச்சனை. தனுஷ் வந்து சரக்கடிச்சர்னா வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுவாரா, எந்திரிக்கவே மாட்டாரா, அந்த அளவுக்கு ஒர்ஸ்ட் பிஹேவியராக வந்து இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட உண்மையான அப்பா அம்மாவே இப்போ வந்து வேற ஒருத்தங்க கதிரேசன் மீனாட்சி அப்படிங்கிற தம்பதிக்கு தான் வந்து தனுஷ் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குது. இதுவும் இந்த விவகாரத்துக்கு, இந்த டைவர்ஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கும் தோணுது. ஏன்னா கதிரேசன் மீனாட்சி தம்பதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, தனுஷ் வந்து என்னோடய பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா +1 வரைக்குமே வந்து தனுஷ் வந்து கதிரேசன் ஃபேமிலியில் தான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து சினிமா மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டால் தான் வந்து சென்னைக்கு வந்து கஸ்தூரி ராஜாவை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தனுஷ் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு திரும்பி வரல அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஹைலைட்டடாக வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கோர்ட் கேஸ் வந்து இப்போ பெண்டிங்கில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் மீனாட்சி அவங்களோட உடல்நிலையும் ரொம்ப மோசமாக இருக்குது. கதிரேசன் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல இருக்கிறாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது தனுஷ் வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஃபேமிலி கூடவே அட்டாச்சாக இருக்கிறாரு. தன்னை வந்து தன்னோட பின்னாடி நடந்த விஷயங்களையும் 15 வருஷமாக பெற்ற பேரண்ட்ஸையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு சொத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரஜினிகாந்த் குடும்பத்தில் செட்டில் ஆகிக்கிற விஷயந்தான் வந்து பலரையும் ஆச்சரியத்தில் உரைய வைக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எத்தனையோ தடவை வந்து கூப்பிட்டும் வந்து தனுஷ் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து போகலை. அப்படி இருக்கும்போது கன்ஃபார்மாக கதிரேசன் மீனாட்சியோட சன்னு தான் வந்து தனுஷ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல உறுதியாகுது. இதுவும் ஒரு டைவர்ஸுக்கு உண்டான காரணமாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த டைவர்ஸுக்கு காரணமாக இருந்த லதா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பார்க்கலாம். லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பொதுவாகவே மிகப்பெரிய பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி வந்து நல்லா பீக்கில் இருந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் நடித்து முடிச்சுட்டு தனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, அதனால் நான் வந்து இந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் போகலான்ட்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்லி வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே லதா ரஜினிகாந்த் வந்து அப்படிலாம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, இன்னும் நிறைய படங்கள் வந்து கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் நடிங்க,
நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்த்தணும், அதனால் நீங்கள் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துடாதீங்க, இப்போ உங்களுக்கு நல்ல பீக்கான டைமு, அதனால் இன்னும் கொஞ்சம் படம் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்கிறாங்க. இந்த வற்புறுத்தலால் வந்து ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஏறி நிறைய இடங்களில் வந்து எனக்கு வந்து ரொம்ப இத்தனை கோடி சொத்து இருந்து என்னால் எதையும் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓப்பனாக வந்து பேட்டி கொடுத்துருக்கிறதா வந்து ஒரு சினிமா அனலிஸ்ட் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படியே வந்து ப்ரெஷரை ஏற்றி ஒரு கட்டத்தில் வேண்டாண்டா சாமி, எனக்கு இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம், பணம் காசு இருந்து இன்னுன்றது கொஞ்சம் கூட நிம்மதி இல்லையேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அடிச்சுட்ருக்கிறாரு. வீட்டில் பதறி போய் லதா ரஜினிகாந்த் என்னங்க எப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுலாம் பேச வச்சுருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணால்தான் ரஜினிகாந்த் அவர்கள் மேட்டர் வந்து அந்த சுட்டு வட்டாரத்துலேயும் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா நியூஸ் வரைக்கும் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போய் மான மரியாதைலாம் கெட்டு போயிருக்கோம். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ தனுஷ் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினிகாந்தும் அதே மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா உடனே வந்து அமெரிக்கா போயிடுவாராம். அமெரிக்கா போய் அங்கே சூதாடுறது, நிறையா ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது, காசை வாரி இறைக்கிறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட வேலைகள் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து இந்த சூதாட்டத்துக்கு, தண்ணிப்பாட்டிக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்ததா வந்து நியூஸ் வருது. அது வந்து லேடிஸ் மேட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இப்படி தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் ஊதாரியாக இருந்திருக்காரு. ஊதாரியை வந்து நல்ல மனுஷனாக மாற்றினது இந்த லதா ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்தோட சொத்தை வந்து மீட்டு கொண்டு வந்தது லதா ரஜினிகாந்த் அவர்கள் தான். அப்படி இருக்கிறனால தான் வந்து எங்கே நம்ம வீட்டுக்காரர் மாதிரி மருமகனும் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு பாரு இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, ஊதாரித்தனமாக செலவு பண்ணிருக்காரு, இந்த செலவெலாம் ஸ்டாப் பண்ண சொல்லு, அவரை வந்து சம்பாரிச்சு காசை வந்து சேர்த்து வைக்க சொல்லுன்னு சொல்லி ப்ரெஷர் போட்டு ரஜினிகாந்த் மாதிரி தனுஷ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலேயும் கூட இருக்கலாம். அதனால் சொல்லி பார்த்துருப்பாங்க, முடியல, அதனால தான் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஓப்பன் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இதே வந்து இந்த பிரச்சனையை மறைக்கத்தான் வந்து தனுஷ் அவர்கள் வந்து போயஸ் கார்டனில் மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு ஆடம்பரமான பங்களாவை வந்து கட்டியிருக்கிறாரு. நான் ஊதாரித்தனமாலாம் செலவனலப்பா, சேர்த்து வச்ச பணத்தில் இப்படி ஒரு பங்களா கட்டியிருக்கிறேன், அதனால் நான் வந்து இனிமேல் மாறிடுவேன்னு சொல்லிட்டு தான் ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பங்களாவை கட்டியிருக்கிறாரு. அந்த பங்களா எப்படி கட்டினான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட, நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்து, கால் ஷீட் கொடுத்து, அவங்ககிட்ட அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த பங்களாவை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து இப்போ சுற்றிட்டு இருக்குது. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து போனி கபூர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். போனி கபூர் இதே மாதிரி தான் தேவையில்லாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவார். அதே மாதிரி வந்து நிறைய படங்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட சொத்துக்கள் பூரா இழந்தார். சொத்துக்களை பூரா இழந்ததுக்கப்புறமா தன்னோட ஒய்ஃபான ஸ்ரீதேவிக்கு பல ஆயிரம் கோடிகளில் சொத்து இருக்குதா, எத்தனை கோடி சொத்துனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நிறைய வெல்த் வந்து ஸ்ரீதேவி கிட்டே இருந்திருக்குது. அதனால் இந்த போனி கபூர் போய் தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட, ஏமா இந்த மாதிரி நிறைய படங்கள் தொடர்ந்து லாஸ் ஆகிடுச்சு, அதாவது கையில் பணமும் இல்லை, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் உன்னோட சொத்துலேருந்து கொஞ்சம் விற்று கொடுமா, இந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம், செட்டில்மெண்ட் பண்ணிடலாம், அடுத்த படத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஆனால் வந்து ஸ்ரீதேவி இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. வேண்டாங்க, நீங்கள் படம் எடுத்ததில் போதும், அதனால் நீங்கள் கம்முன்னு இருங்க, நம்ம இருக்கிற சொத்தையாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா வந்து அவங்க மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே நடந்த பிரச்சனை தான். இப்படி இருக்கும்போது எல்லா குடும்பத்திலையும் இந்த மாதிரி சொத்து தகராறு நடக்குது, சொத்து பிரச்சனைகளால் சின்ன மாற்றங்கள் நடக்குது, பெரிய இழப்புகளும் நடக்குது. அதே மாதிரி தான் நம்ம அமிதாப் பச்சன் ஃபேமிலியில் நடந்திருக்குது. அமிதாப் பச்சன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவருக்கே வந்து இந்த மாதிரி கோரமான நிலைமையில் ஏற்பட்டிருக்குது. என்ன ஆச்சுன்னா வந்து அவரும் நிறையா படங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்தி அது மூலமாக நிறைய படங்களை எடுத்து நிறைய படங்கள் ஓடாமல் லாஸ் ஆகி அந்த கடனெல்லாம் கட்ட முடியாமல் அடைச்சி இன்றைக்கி வந்து அவர் நடு ரோட்டில் நிற்கிறாரு. ஆனால் அவரும் போய் இந்த மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாட்ட போய் பணம் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தன்னோட சன்னை ஒட்டியோ மருமகட்டையும் போயிட்டு இந்த மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூட போகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை அவங்களும் இல்லை முடியாது, வேண்டாம், நீங்கள் படம் எடுத்ததெல்லாம் போது, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டே வந்து இன்றைக்கி தவறான படங்களை எடுத்தனால அவங்களும் இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறாங்க. இது எல்லாம் தான் ஒரு காரணம். இது எல்லாமே மிகப்பெரிய ப்ரொடியூசர் வீட்டிலே ஆகட்டும், நடிகர் வீட்டிலே ஆகட்டும், இப்படி சொத்து மையமாக வச்சு நிறையா பிரிதல்களும் நிறையா சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் வந்து தனுஷ்கோ ஐஸ்வர்யாவுக்கும் இன்றைக்கி டைவர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்த விஷயங்கள். இந்த விஷயங்களெல்லாம் சேர்ந்து தான் லதா ரஜினிகாந்த் ஃப்யூச்சரில் இவங்கள மாதிரி இவங்க ஆயிடக்கூடாது, அவங்கள மாதிரி இவங்க ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் தான் இன்றைக்கி இந்த டைவர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக வந்து கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொத்து தான். நாம் நினைப்போம் சொத்து இருந்தால் என்னடா ஜாலியாக வாங்கலாம், புருஷன் முன்னாடி ஹாப்பியாக வாழலாம்,
எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக லைஃப் வந்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு 40-45 வயசுலேயே ரிட்டையர் ஆகி செட்டில் ஆயிருங்களா அப்பா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் அதே சொத்து தான் வந்து கையால் தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த சொத்தும் குடும்பமும் நம்ம விட்டு போயிடும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஜினிகாந்துக்கு இல்லாத சொத்தா அவருக்கு ஏகப்பட்ட கோடி இருக்குது. இப்போ 1000 கோடிங்கிறாங்க, 5000 கோடிங்கிறாங்க, 10,000 கோடிங்கிறாங்க. இப்படி எத்தனை 1000 கோடி இருந்தாலும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவரையே புலம்பு விட்டுருக்குறாங்க. அவர் வந்து அவரோட ஹெல்த்துக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைன்னு வந்து உடம்பு சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் ரஜினிகாந்த் உடம்பு சொல்கிறத வந்து ரஜினிகாந்த் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கேட்குறதில்ல. இப்போ நீங்கள் நடிங்கன்னு பொண்ணு சொல்லுது. அவங்க பொண்ணை வந்து வாப்பாவை டைரக்ட் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போகுது. ராதார அவங்க ஒய்ஃபே வந்து ஏங்க இன்னும் கொஞ்சம் நடிங்க, உங்களால் முடியும், நடிங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து கடைசி காலத்து வரைக்கும் நடிக்க வச்சே வந்து அவர் சோழி முடிச்சு போடுவாங்களான்ட்டு தெரியுது. இப்படித்தான் வந்து ரஜினிகாந்த் வீட்டில் நடந்துட்டு இருக்குது. ரஜினிகாந்த் வீட்டில் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் இன்னும் மேலும் பணம் வேணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் மேலே ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்ருக்குறாங்க. இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு தெரில. ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து தாராளமாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கிற மூலமாக தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் குயிக்காக உங்கள் ஹோம் பேஜை தேடி வரும். நன்றி, வணக்கம்.